லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் புள்ளம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜர், அண்ணா மற்றும் பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் புள்ளம்பாடி மேலத்தெரு மற்றும் தேரோடும் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்தார். அப்போது திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்துள்ள நெல் மணிகளை பார்வையிட்ட அவர் நெல்லை பாதுகாக்க முறையான வசதிகள் இல்லாதது குறித்து கவலை தெரிவித்தார். விவசாயிகளிடம் பேசிய லீமா ரோஸ் மார்டின், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் புள்ளம்பாடி பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மழை நிறைய பேஞ்சு அப்படி அரைச்சிட்டு போகுது. பாதி நெல்லு முளைச்சிருச்சு. இது அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலையை நாங்கள் இந்த நெல்லு குடவனுக்கு நான் அரசிடம் சொல்லி செய்து கொடுக்க சொல்கிறேன். மக்கள் கவலைப்பட வேண்டாம், விவசாயம் எல்லாம். ஓகே, நன்றி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.